வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இது ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல். இதில் டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில் வந்து டெலகிராம் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி மார்னிங் குடுத்துட்ருக்கேன். அதனால வந்து இதையவே நீங்க பயன்படுத்திக்க முடியும். ட்ரேடிங்க்கே பயன்படுத்திக்கலாம். நீங்க இது டெலகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, லைவ் அப்டேட்ஸ் வரும். இதையே நீங்க வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணி பாருங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் பிகினர்ஸ் புதியவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இதில குடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நம்மளுடைய கான்செப்ட், கோர் கான்செப்ட் இதில குடுத்துருப்பேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு பின்னாடி நீங்க இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ டெய்லி குடுக்குற அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயிற்சி பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தவறாமல் பார்க்க வேண்டியவை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோவ பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கோல்டு ஆல்ரெடி நேத்து பார்த்துருந்தோம். நேத்து வந்து லாஸ்ட் டே பார்க்கும்போது, சம்திங் எங்கேயோ ரன் ஆயிட்டு இருந்தா. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் ஒண்ணு இங்க டிராக் பண்ணி வச்சிருந்தோம். சப்போர்ட் லைன் ஒண்ணு போட்டு இது ஆல்ரெடி நேத்தே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சப்போர்ட் லைன் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லைன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க மார்க்கெட்டு. இப்போ இன்னைக்கு நேத்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கீழ வந்து மேல போயி ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு போயிட்டு, மறுபடியும் போய் அத தொட்டுட்டு கீழ வந்து சப்போர்ட் தொட்டுட்டு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டைம் தொட்டுட்டு, ரிஜெக்ட் ஆனது பெருசா கீழ வரல. சப்போர்ட்டுக்கு வராம மேல அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்ப புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு ரேஞ்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது. இங்க பாருங்க ஒவ்வொரு பக்கமும் இதுதான் நடந்திருக்கும். ஒரு கன்சால்டேஷன், அகைன் ஒரு அப் ட்ரெண்ட், அகைன் கன்சால்டேஷன் நடக்குது, கரெக்ஷன் நடக்குது, அகைன் கரெக்ஷன் நடக்குது, அகைன் அடுத்த ரேஞ்சுக்கு போகுது. இப்போ அடுத்த ரேஞ்சுக்கு போயிருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. இங்க பாருங்க ஒவ்வொரு பக்கமும் இது 1 ஹவர்ல தான் பார்த்துட்டுருக்கோம். ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய கன்சால்டேஷனே நடந்தது. அதுக்கு பின்னாடி பிரேக் ஆனது. அடுத்து ஒரு சின்ன கன்சால்டேஷன். அகைன் அடுத்த ரேஞ்சுக்கு போனது. அங்க ஒரு கன்சால்டேஷன். இது நடந்து நடந்தே தான் அடுத்தது போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் லோ உடைக்கல கவனிச்சு பாருங்க. லோ உடைக்காமயே போயிட்டு இருக்கா. லோ உடைக்காம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கா. புரியுதுங்களா? இப்படித்தான் மார்க்கெட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இத வந்து நம்ம 15 மினிட்ஸ்க்கு எப்படி ட்ரேடுக்கு கன்வெர்ட் பண்றதா ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் டே பார்த்தோம் நாம. பார்த்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ 15 மினிட்ஸ்ல இருக்கோம். நேத்து ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்தோம் நாம நேத்து லாஸ்ட்டா பார்த்த பதிவு இந்த இடத்துலோட பார்த்து நிறுத்துனோம். அப்போ வந்து மேல ஒரு ட்ராக் நம்ம போட்டு வச்சிருந்தோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாவும் இங்க சப்போர்ட்டை போட்டிருந்தோம். அதாவது முன்னாடி போட்டத அப்படியே இழுத்து விட்டுருந்தோம் நம்ம ஃபுல்லா. அந்த ரேஞ்ச தாண்ட வரைக்கும் அதுதான் ரேஞ்சுன்னு தெரியும் இல்லையா? அப்ப என்ன பண்ணியிருக்குது, கீழ வந்தது, மறுபடியும் கொஞ்சம் மேல போய் கீழ வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு, மறுபடியும் போனது ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிடுச்சு. அங்க போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழ வந்து, மறுபடியும் அகைன் போயி இதே ரெசிஸ்டன்ஸ தொட்டுட்டு மறுபடியும் வந்து கீழ வந்துட்டு மறுபடியும் மேல, மறுபடியும் கீழ, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் கீழ வர முடியாம மேல போயிடுச்சு. இங்க ஒவ்வொரு இடத்துலயுமே கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹை உடைச்சுட்டே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில லோ உடைக்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரெண்ட மாறுறத நீங்க இப்படியே பிக் பண்ணிட்டே இருக்கணும். கூட 5 மினிட்ஸ்க்கு போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அப்போ இங்க வந்து சப்போர்ட் எடுத்தது, வந்து மேல போய் அகைன் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரே இதா ஓடிடுச்சு மேல. இப்படித்தான் பார்க்கணும். பிரிச்சு பாருங்க. அப்பதான் ஐடியா கிடைக்கும். கீழ வந்தது அப்படியே மேல போயிடுச்சு. அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே தான் இருக்குது. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தா கசகசன்னு லைன் போட்டு வைக்காதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தேவையும் கூட இல்ல தான். ஒரு ரேஞ்ச் தாண்டியாச்சுன்னா அதெல்லாம் வேண்டியதில்ல நம்மளுக்கு. அடுத்து எடுத்துடலாம். அப்போ இந்த இந்த மாரி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போனா ரியாக்ட் பண்ணும்னு தெரிஞ்சுச்சுனாவே, அந்த சப்போர்ட்டுக்கு போனா பையுமே ரெசிஸ்டன்ஸ்க்கு போனா செல்லுக்கும் போலாம். ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கங்க. பையா? செல்லா? பை ட்ரெண்ட்ல இருக்கா? அப்போ பைக்கு முடிஞ்ச அளவுக்கு பைக்கு அதிகபட்சமா போங்க. செல்லுக்கு வந்து போக்கூடாதுன்னா போலாம். போயிட்டு பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சின்ன சின்ன லெவல் பார்த்துட்டு வெளிய வந்து பழகிக்கங்க. பையினா வந்து அந்த ட்ரெண்ட் கூட போறது. செல்லுனா வந்து அகைன்ஸ்ட் ட்ரேட் நம்ம பண்றது.
இப்போ அதனால வந்து அந்த ட்ரேடை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்க. பை ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பக்கம் கிடைச்சிருக்கு நேற்று? இங்கே இந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லைன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பார்த்து சப்போர்ட் போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து போகிறப்பெல்லாம் மேலே போயிட்டு போயிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தா சிறுசாக தெரியுது. பட் இது இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டு ஈஸியாக கிடைச்சிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்தோம்னா ஆட்டோ வரைக்கும் ஒரு 5 6 பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாடி வரைக்கும் போயிருக்கா இந்த ரேஞ்சு. அதுக்கடுத்து இங்கே மறுபடியும் எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்லா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உட்காந்துருக்கணுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. இடையில நம்மளுக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்துன்னா போதும்னு நினச்சா வெளியே வர வேண்டியது தான். அந்த பழக்கத்துக்கு வந்திருக்கேன். இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் சைடு தான் போயிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கா. இங்கே ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குது, கவனிச்சிங்க இல்லையா? இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து திரும்புது. இந்த இடம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு லோ வச்சிருச்சு, அடுத்தது அதே லோவை ட்ராக் பண்ணிட்டு மேலே போகுது. அப்போ இந்த இடம் கூட பை எடுக்கிற இடம் தானே. ட்ரெண்டு பை ட்ரெண்டு பைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா பிக் பண்ண வேண்டியது தானே. தைரியமாக பிக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பழகணும். பழகிட்டிங்கன்னா எளிமையாயிடும். இதை பாருங்க, 5 மினிட்ஸில் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குதுன்னு. நேற்று பார்த்துட்டு இன்னைக்கு பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சிருக்கலாம். அதாவது இங்கே பை பண்ணோம்னா ஏற்கனவே பாருங்க, இங்கே வந்து இது வரைக்கும் லோ வச்சுட்டு அப்புறம் போயிருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல பை எடுத்துட்டு இதையும் டார்கெட்டாக வச்சுட்டு கூட வெளியே விடலாம். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே டச் ஆகுது. டச் ஆகிறது இதையும் நாம் டார்கெட்டாக வைக்க முடியும். அகைன் தேர்ட் டைம் இங்கேயே டெஸ்ட் எடுக்குது. அப்போ இது டார்கெட்டாக வைக்கணும். எல்லா இடத்துலையும் போயிருக்குல்ல. எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் இருக்குது. பாருங்க, இது கொஞ்சம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 60 அப்படிங்கிற பாயிண்ட்னா இந்த இடம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 70 75 15 பாயிண்ட்லாம் ஈஸியாக கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி பிக் பண்ணுங்க. இது பாருங்க, மேலே போய் போட்டு எகைன் வந்து இங்கே கீழே திரும்புறா. இங்கே டச் பண்ணல, ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணல. எகைன் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி போட்டு கீழே திரும்புறா. எகைன் பாருங்க, இங்கேயும் போய் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு கீழே திரும்பினா என்ன பாயிண்ட், இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். கீழே திரும்பினா அது தொட்டுருச்சு. எகைன் நம்ம அடுத்து அடுத்து போகும்போது இதே வேலையை தான் பண்ண போகிறோம். இங்கே டார்கெட் வச்சிருப்போம்னா எகைன் மேலே போகிற மார்க்கெட்டு பாருங்கள் எங்கே போயிருக்குது, இந்த லெவல் தான். சப்போர்ட்டுக்கு வராமல் போயிடுச்சு, அதனால இங்கே பை எடுத்துருக்க மாட்டோம். இந்த லெவலில் போய் மறுபடியும் திருப்பதி இங்கே செல் போடனா போகலாம். போயிட்டுனோன்னா இங்கே சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இது வரைக்கும் வேண்டாம், நம்மளுக்கு இதுதான் டார்கெட்டு. இங்கே செல்லுக்கு போயிருந்தா இது டார்கெட்டை விற்போம். எகைன் வந்து சப்போர்ட்லேருந்து இங்கே 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 வேணால் பை பண்ணிக்கலாம். பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். இந்த இடத்து வரைக்கும் வைக்கலாம். எகைன் சப்போர்ட்டு, அப்போ இந்த இடம் டார்கெட்டு. அவ்வளோதாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே. ஒவ்வொரு டைம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போயிட்டு இருப்பானு அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருப்பான். அப்போது ஒரு 2 3 டைம் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். இங்கே பாருங்க, ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போன மார்க்கெட்டு இங்கே ஒரு ஜர்க்கு அகைன் மேலே மறுபடியும் கீழே வர்ற மார்க்கெட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல எங்கே பை எடுக்கணும்னு ஒரு குழப்பம் இருக்குது. அதனால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறோம். கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு திரும்புகிறான் பார்த்தீங்களா, இங்கே இதுக்கு ஈக்குவலாக வருது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு ஈக்குவலாக வருது. அப்படிங்கும்போது இங்கே எங்கேயாச்சும் பை பிடிச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரேஞ்ச் போயாச்சு. டார்கெட் இது வரைக்கும் வச்சுருப்போம், அதுக்கு அடுத்த ரேஞ்சு அது போயிட்டுருக்குது. மானாங்கானியே போயிட்டுருக்குது. எங்கே போகுதுன்னு தெரியல, கோல்டு போயிட்டே இருக்குது. இப்போ இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண தான் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.